உங்களுக்கு தெரியுமா? நிக்கோலா மானுச்சி என்கின்ற இத்தாலிய பயணி 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே 17ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இத்தாலியிலிருந்து புறப்பட்டு இந்த தேசத்திற்கு வருகிறார். அன்றைக்கு இந்தியாவை ஆண்டவர்கள் முகலாய சாம்ராஜ்ய அந்த மன்னர்கள். அன்றைக்கு ஷாஜகான் தான் இந்த தேசத்தை ஆண்டவர். எனவே அவர் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது இத்தாலிய பயணி அந்த நிக்கோலா மானுச்சி வருகிறார். அவர் பல ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து மலைகளை பாலைவனங்களை எல்லாம் தாண்டி இந்த தேசத்திற்கு வந்த பொழுது அவரோடு கூட வந்த அந்த பயணி ஐரோப்பிய பயணி இறந்து விடுகிறார். இந்த நாட்டினுடைய சட்டம் அன்றைக்கு முகலாய சட்டம். ஒரு வெளிநாட்டவர் இறந்து போகின்ற பொழுது அவருடைய உடைமையை அந்த அரசு கைப்பற்றிக் கொள்ளும். அப்படி கைப்பற்றிக் கொண்டார்கள். முகலாய பேரரசினுடைய ஊழியர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். அப்பொழுது கைப்பற்றிக் கொண்ட பொழுது இந்த நிக்கோலா மானுச்சியினுடைய உடைமையை சேர்த்து கைப்பற்றிக் கொண்டார்கள். உடனே நிக்கோலா மானுச்சி மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னுடைய உடைமையும் கைப்பற்றப்பட்டது, திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அவர் கோரி எழுதுகிறார். இந்த கடிதத்தினுடைய அடிப்படையில் இன்னொரு அலுவலர் இவரை வந்து சந்திக்கிறார். முகலாய பேரரசினுடைய பிரதிநிதியாக ஒரு அலுவலர் வந்து சந்திக்கிற முகலாய பேரரசினுடைய அந்த அலுவலர் இருக்கிறார் அல்லவா, அவர் இவரிடத்தில் கர்வமாக நடந்து கொள்கிறார். மிகவும் கோபமாக, முரட்டுத்தனமாக, கர்வமாக நடந்து கொள்கிறார் முகலாய பேரரசினுடைய அந்த அலுவலர். ஆனால் இத்தாலிய அந்த பயணி அதனை எதிர்கொள்ளுகிறார். கோபமாக இவரும் பேசுகிறார். அப்பொழுது பேசுகிற பொழுது அந்த முகலாய பேரரசினுடைய அலுவலராக இருக்கிறவர் சொல்லுகிறார், நீ எந்த நாட்டைக்காரனாக இருந்தாலும் இந்த தேசத்தில் எங்களுடைய சாம்ராஜ்ய இந்த சக்கரவர்த்தியினுடைய அடிமை என்று அவர் சொல்லுகிறார். யாரு? முகலாய சக்கரவர்த்தியினுடைய அலுவலராக இருக்கக்கூடிய அந்த பணியாளர் சொல்லுகிறார், எங்களுடைய முகலாய சாம்ராஜ்யத்திற்கு நீ அடிமை, எங்கள் சக்கரவர்த்திக்கு நீ அடிமை என்று சொல்லுகிறார். உடனே நிக்கோலா மானுச்சிக்கு கோபம் வருகிறது. அவர் சொல்லுகிறார், ஐரோப்பியர்கள் நாங்கள் யாருக்கும் உலகத்திலே பூமி பந்திலே எவருக்கும் நாங்கள் அடிமையானவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு, உன்னிடத்தில் நான் அடிமையாக வாழ்வதை விட நான் செத்துமடிவது மேலானது, ஐரோப்பியர்கள் எவருக்கும் அடிமையானவர்கள் அல்ல, நாங்கள் ஆள பிறந்தவர்கள் என்று சொல்லி குதிரையிலே ஏறி அப்படியே புறப்பட்டு போய்விடுகிறார். அன்பிற்குரியவர்களே, அடிமையானவர்கள் எம்முடைய தமிழர்கள். இன்றைக்கு அவர்கள் எல்லாவற்றிற்கும் அடிமையாக இருக்கிறார்கள். இலவசத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், மதுப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், ஆங்கில மோகத்திற்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், திரைமயக்கத்திற்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள், சாதி மத வேதங்களுக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அத்தகைய என் தமிழ் சமூகத்தை மாற்றி, என் சமூகம் அடிமை சமூகம் அல்ல, என் சமூகம் ஆள பிறந்த சமூகம் என்று நாங்கள் மாற்றப் போகிறோம். எனவே என் தமிழர்கள் நாளை ஆளப் போகிறார்கள். அதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு எம்முடைய மாணவ செல்வங்கள் IAS அதிகாரிகளாக, IPS அதிகாரிகளாக ஆளப் போகிறார்கள். இன்றைய சூழலில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லுவதெல்லாம், உங்களுடைய கவனத்தை ஒரு காலம் சிதைக்காதீர்கள், சிதற விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு தெரியுமா, அலெக்சாண்டருடைய கதை? 13 வயதிலே ஒரு பாலகனாக இருந்த பொழுது அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப், அந்த பிலிப் ஒரு போட்டியை நடத்துகிறார். அந்த மேசிடோனியாவிலே அவர்களுடைய அந்த சிற்றரசிலே யாராலும் அடக்க முடியாத பியூசி பேலஸ் என்கின்ற ஒரு கருப்பு குதிரை இருக்கிறது. அந்த குதிரையை அந்த சாம்ராஜ்யத்தில் எவராலும் அடக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த குதிரையை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு போட்டி நடக்கிறது ஒரு நாள். அந்த போட்டியிலே மாபெரும் படை தளபதிகள், குதிரை பயிற்றுனர்கள், போர் வீரர்கள் என்றெல்லாம் பல பேர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த குதிரையை அடக்கவே முடியவில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிறான் 13 வயது பாலகனாக இருக்கக்கூடிய மாவீரன் அலெக்சாண்டர். அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி பார்த்து கொண்டிருந்து விட்டு தன்னுடைய தந்தையான பிலிப்பிடத்திலே சொல்லுகிறான், தந்தையே, நான் இந்த குதிரையை அடக்கி காட்டுகிறேன் என்று சொல்லுகிறான். தந்தைக்கு அச்சம், இவன் சிறுவன், அந்த குதிரை முரட்டு குதிரை, ஒருவேளை இவன் ஏறுகிற பொழுது விழுந்து காயத்தை ஏற்படுத்தி விடுவோம் என்று தயங்குகிறான், அஞ்சுகிறான். ஆனால் அலெக்சாண்டர் சொல்லுகிறான், தந்தையே என்னை அனுமதியுங்கள், அந்த குதிரையை நான் அடக்கி காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இவர் தயங்கி அனுமதிக்கிறார். அப்படியே லாபகமாக குதிரையிலே ஏறுகிறான் அலெக்சாண்டர் என்கின்ற 13 வயது பாலகன். கொஞ்ச நேரத்தில் அந்த குதிரையை ஓட விட்டு அப்படியே அடக்கி விடுகிறான். எல்லோருக்கும் ஆச்சரியம், எப்படி என்று பிலிப் தந்தை கேட்கிறார், எப்படி இது சாத்தியம்? யாராலும் அடக்க முடியாத என் சாம்ராஜ்யத்தில், யாராலும் மாவீரர்களால் அடக்க முடியாத இந்த குதிரையை எப்படி அடக்கிறாய் என்று கேட்கிறான். அப்பொழுது சொல்லுகிறான் அலெக்சாண்டர், நான் அப்படியே கவனித்துக் கொண்டிருந்தேன். இந்த குதிரையை சூரியனுக்கு அதனுடைய திசையில் எதிர் திசையிலே நிறுத்துகிற பொழுது அதனுடைய நிழல் அதற்கு முன்பாகப்படுகிறது. அது நேர் திசையில் நிற்கிற பொழுது அந்த குதிரையினுடைய நிழல் பின்பாகப்படுகிறது. எனவே என்றைக்கு குதிரையினுடைய நிழல் முன்பாக அது படுகிறதோ, அது குதிரை பார்த்து மிரண்டு ஓடுகிறது, கட்டுப்படுத்த முடியவில்லை. குதிரையினுடைய நிழல் பின்னால் படும்படியாக குதிரையை நிறுத்தி நாம் சவாரி செய்கின்ற பொழுது அதை லாபமாக கட்டுப்படுத்த முடிகிறது என்று சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, அலெக்சாண்டர் இதை எப்படி சாத்தியமாக்கினான் என்று சொன்னால், கூர்ந்து கவனிப்பதன் மூலமாக அந்த 13 வயது சிறுவன் யாராலும் அடக்க முடியாத அந்த பியூசி பேலஸ் என்கின்ற குதிரையை அடக்கி இருக்கிறான்.
கூர்ந்து கவனியுங்கள். யாராலும் வெல்ல முடியாத IAS உங்களுடைய கைக்குள் வருவதை யாருமே தடுத்து விட முடியாது என்பதுதான் உண்மை.